பலமுறை வந்து சொல்லிட்டேன். கடைசியா ஒரு முறை நான் வந்து சொல்லிடுறேன். இந்த எக்கனாமி சப்ஜெக்ட் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் இங்க 6 யூனிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் 6ல வந்து இருக்கு. இதை நாம ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி தனித்தனியா 2 பிரிவுகளா வந்து பிரிக்கிறோம். தமிழ்நாடு எக்கனாமிங்கிறது யூனிட் நம்பர் 9, இந்தியன் எக்கனாமிங்கிறது யூனிட் நம்பர் 6. ஸோ இந்த யூனிட் நம்பர் 6ல நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்புன்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல மணி அண்ட் பேங்கிங், மணியன் பணம் மற்றும் வங்கியல், தேசிய வருவாய், வேளாண்மை, பொது நிதி, இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் டாபிக்ஸ் இது. அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட்ல எக்கனாமில வரக்கூடிய வாரம் டெஸ்ட் இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மணி அண்ட் பேங்கிங், நேஷனல் இன்கம், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் ஃபினான்ஸ், இன்ஃப்ளேஷன் இந்த டாபிக் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே பிளானிங் கமிஷன் 5 இயர் 5 ஆண்டு திட்டம், நிதிக்குழு, நிதி ஆயோக் இதை 2வது கட்டமா நீங்க வந்து படிக்கணும். அடுத்து 3வது கட்டமா நீங்க வந்து படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் படிச்சீங்கன்னா, சுகாதாரம் படிச்சீங்கன்னா கல்வி படிக்கணும். பெண்களை பத்தி படிச்சீங்கன்னா குழந்தைகளை பத்தி வந்து படிக்கணும். ஓகே, வல்னரபிள் பீப்புள், நலிவடைந்தோர், மைனாரிட்டி பீப்புள் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, திருநங்கைகள், வல்னரபிள் பீப்புள் வந்து சீனியர் சிட்டிசன் இவங்கெல்லாம் படிச்சீங்கன்னா பாவர்ட்டி வந்து படிக்கணும். ஸோ இது கூட ரிசர்வேஷன்ஸ் வந்து படிச்சுனீங்க. இந்த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் ஹெல்த்தும் எஜுகேஷனும் சேர்ந்தது தான் என்னது ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ். ஸோ இந்த இதை ஓவராலாக வந்து படிக்கிறீங்க. அதே மாதிரி நகர்ப்புற மேம்பாடு, கிராமப்புற மேம்பாடு இதை வந்து படிச்சுக்கிறீங்க. இது கூட வேலை வாய்ப்பு வந்து படிச்சுக்கிறீங்க. ஸோ இது கூட நீங்க வந்து லிங்க் பண்ணி வந்து படிக்கணுன்றது கவர்னன்ஸ். ஸோ இந்த மின் ஆளுகைங்கிறது உங்களுக்கு ஹெல்த்லையும் வந்து வரும், ஆரோக்கியத்திலையும், கல்வியிலையும் வந்து வரும், குழந்தைகள் வளர்ப்புலையும் வந்து வரும், பெண்கள் வளர்ச்சியிலையும் வந்து வரும், அர்பன் ரூரல், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும், ஸ்கில் டெவலப்மெண்ட், கவர்னன்ஸ் சம்மந்தமா எல்லாத்துலேயும் இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இந்த கவர்னன்ஸை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த தலைப்பு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் செக்டார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி ஜாகிரபிலையும் வந்து படிப்பீங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ட்டு, ரயில்வே, எனர்ஜி சம்பந்தமா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து வரும். இந்த எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறது லைக் வந்து எல்பிஜி ரிஃபார்ம், குளோபலைசேஷன், எஃப்டிஐ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்நிய செலவாணி இது எல்லாம் எக்ஸ்டர்னல் செக்டார்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் வந்து படிக்கிறீங்க. தமிழ்நாட்டு லெவலில் வந்து படிக்கும்போது எப்படி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாடு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அங்கே படித்த அதே ஃபார்மெட்டில் லைக் வந்து உமன் படிச்சிங்கன்னா சில்ட்ரன் படிக்கிறீங்க, ஹெல்த் படிச்சிங்கன்னா எஜுகேஷன்ஸ் வந்து படிக்கிறீங்க, அது கூட ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் படிக்கிறீங்க, நலிவடைந்தோர் ஸ்கீம்ஸ் வந்து படிக்கிறீங்க. இதே மாதிரி கவர்னன்ஸ் எல்லா டாபிக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கே விவசாயம் படித்த மாதிரி இங்கேயும் விவசாயம் வந்து படிக்கணும். அங்கே தமிழகத்தின் பொருளாதார இயல் மாதிரி இந்தியாவின் பொருளாதாரங்கள் கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். இங்கேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து படிக்கணும். ஸோ இதை நான் மார்னிங் கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நாம் வந்து என்ன பண்ணிடலாம், சப்ஜெக்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கக்கூடிய 2 கான்செப்ட் வந்து இருக்கு. இந்த நேச்சர் ஆஃப் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகள், இது வந்து என்னன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கீழே இருக்கக்கூடியனா எஜுகேஷன்ல, உமன்ல, ஹெல்த்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நாம வந்து என்ன பண்ண போறோம்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய தலைப்புல என்னென்னலாம் நம்ம வந்து பேஸ் வந்து படிக்கணும், எக்கனாமியோட பேஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த இந்த 3வது டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய எந்தெந்த தமிழ் முதற்கொண்டு நான் இன்னைக்கு காலையில் இல்லை இன்னைக்கு நைட்டு அல்லது காலைக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஆன்சர் கீயும் நாளைக்கு காலைக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த முறை இப்போ ஜியு போப் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் நீங்கள் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவான வழிகாட்டல் வந்து கொடுத்துறேன். நீங்கள் அதை மட்டும் ரீகால் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து போதுமானது. தேர்வில் உங்களுக்கு வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய தலைப்பை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரத்தின் இயல்புகள். அப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் என்ன மாதிரி இருக்கு? ஸோ இந்திய எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி.
ஸோ இந்தியன் எக்கனாமி ஒரு மிக்சடு எக்கனாமி. எப்படி அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் ஓகே, கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு தனியார் மையம் என்ன நோக்கில் செயல்படுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தனியார் துறை வந்திருக்கு, அவங்களுடைய நோக்கம் என்னவா வந்திருக்கும்? தனியார் துறை இப்போ ஜியோ இருக்கிறாங்க, ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோக்கம், அவங்களுடைய கோர் ஐடியா ஜியோ இப்போ வந்து பிரைவேட் செக்டார் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, ப்ராஃபிட் லாப நோக்கத்தில் வந்து செயல்படுவாங்க, லாபம். ஸோ அப்போ தனியார் பிரைவேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? லாப நோக்கத்தில் செயல்படுவாங்க. இதே பப்ளிக் செக்டார், இப்போ ஆவின் பாலகம் வந்து இருக்கு, ஆவின் பாலகம் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கான நல்லது செய்யணும், ஓகே, வெல்ஃபேர் ஓரியன்டா செயல்படுவாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டார். ஸோ கவர்மெண்ட் செக்டார், பப்ளிக் செக்டார் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம். ஸோ அப்போ நம்முடைய இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம், தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து வந்து செயல்படும். ஸோ இந்தியன் எக்கனாமி என்னது? ஒரு மிக்சடு எக்கனாமி. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்கனாமியோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இப்போ இதான் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இதே தமிழ்நாட்டு லெவல்லையும் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட்டா? தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து இந்தியன் என்ன இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது? கோஸ்டல் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அந்த மேப், இந்தியா மேப் வந்து காமிக்கிறேன். இந்தியா மேப் வந்து பார்த்துக்கிட்டோம். இந்தியா மேப் சில வாட்டி ரெக்கார்ட் பண்ண மறந்துடுறேன், ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்தியா மேப்பை எடுத்துக்கோங்க. இப்போ ரீஜனல் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு ரீஜனல் ஃபேக்டர் என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமியோட முக்கியமான விஷயத்த ரீஜனல் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும். எப்படி டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்தியாவோட மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு என்ன இருக்குது? கோஸ்டல் ஸ்டேட்டில் வந்துருக்கு. கோஸ்டல் இந்தியாவில் ஒரு 9 ஸ்டேட்டு கடற்கரையில் வந்துருக்கு. இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்தியன் ஓஷனும் அக்சஸ் பண்ணலாம், ஓகே, அரபிக் சீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்காலும் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ உலக லெவலில் வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னா அதில் ஒரு மெயின் பில்லராக என்ன இருக்குது? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு உங்களால் கோஸ்டல் அக்சஸ் பண்ணுறதுனால எளிமையான முறையில் வெளிநாட்டுகளுக்கு பொருட்களை வந்து ஏற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ அப்போ இதே இது நீங்கள் வந்து இதே லெவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஸ்ஸாம் வந்து இருக்கு. அஸ்ஸாம் என்ன இருக்கும்? அஸ்ஸாமில் இங்கே பிரம்மபுத்திரா ரிவர் போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து கட்ட முடியாது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நிறையா டேம் இருக்குது, இரிகேஷன் ஸ்கீம் இருக்குது. இன்னும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேமே கட்ட முடியாது, வாட்டர் ஃப்ளோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து இருக்கும், அடிக்கடி வெள்ளம் வரும். ஸோ இதே மாதிரி ஹில்லி ரீஜன் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹிமாலயாஸ் ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் ரீஜன் இருக்கிறதுனால இங்கே வந்து மேக்ஸிமம் ஃப்ளைட் மூலமாக தான் இது பண்ண முடியும். ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது. அப்போ இந்த மாநிலங்கள் என்ன பண்ணும்? பிற நாடுகளை, இப்போ வந்து பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது, இங்கிட்டு பூட்டான் இருக்குது, அங்கிட்டு சைனாவோட பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும்? வளர்ச்சி பணி வந்து மேற்கொள்ளணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 படி 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வந்து உருவாக்குவார். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க? கிராண்ட் எய்டுன்னு வந்து சொல்லுவாங்க, மானியங்கள் வந்து கொடுப்பாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் படி மத்திய அரசு மானியங்கள் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்து கொடுப்பாங்க. அவங்க டேக்ஸ் கம்மியாக கட்டினாலும் அவங்களுடைய மாநில வளர்ச்சிக்காக, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக, இந்தியா ஈக்குவலாக வளரணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதோடைய அமைவிடம், ஓகே. ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ இப்படி தான் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரக்சராக வந்துருக்கு. இப்போ இந்தியாவில் முதலீடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்ன அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலக லெவலில் ஒரு கம்பெனி வந்து இருக்கு, ஓகே, உலக லெவலில் ஒரு கம்பெனி, இப்போ வோடாஃபோனோ ஹச்சோ வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்தியாவுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? டைரக்டாக வந்து வர மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து முதலீடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இருக்கு யூரோப் நாட்டில் ஹச் கம்பெனி இருக்கு.
இவங்க இந்தியாவுக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பனாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும். பனாமா. ஓகே, இந்த பனாமா நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்தா போதும். இந்த பனாமா கண்ட்ரிக்கு காசு கொடுத்தா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி மூலமா அந்த கம்பெனி வச்சு என்ன பண்ணுவாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து இருக்கும். மொரிஷியஸ், மடகாஸ்கர், சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள் கூட இரட்டை வரி தவிர்ப்பு முறை டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா இரட்டை வரி தவிர்ப்பு முறை அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. ஸோ இந்த முறையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடுகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுக்கு வந்து வரும். ஸோ இப்போ மொரிஷியஸ் மூலமா இந்தியாவுக்கு வந்து முதலீடு பண்ணும்போது நாம அந்த நாடுகள் கூட டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டதுனால அந்த நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்தா என்ன கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து காசு, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அந்த நாட்டு கம்பெனி இந்தியாவில் முதலீடு பண்ணாங்கன்னா டேக்ஸ் வந்து முன்னாடி வந்து கிடையாது. இப்போ ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது என்ன அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் அவங்க வரும்போது கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துல 1 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க. 10 கோடி ரூபா இப்போ 9 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 1 கோடி ரூபா முதல் பண்ணி 10 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 9 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து என்னது கெயின். ஸோ அப்போ ப்ராஃபிட் கெயின் டேக்ஸ் இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு 2005ல் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த ஜோன்ல என்ன பண்ணலாம், இவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் வெளிநாட்டு கம்பெனி என்ன பண்ணலாம், முதலீடு வந்து பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த நாடுகள் மூலமா வந்தாலும் டேக்ஸ் உண்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ என்னாகும், இப்போ யூரோப்காரன் என்ன பண்றான், பனாமா அப்படிங்கக்கூடிய நாட்டில் முதலீடு பண்ணி அங்கிருந்து ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனியோட ஃபாதர் கம்பெனி ஒன்று, ஓகே, அதோடைய சைல்டு கம்பெனி வந்து உருவாக்கி அது மூலமா இந்தியாவில் மறைமுகமாக முதலீடு வந்து இப்போ வோடாஃபோன் பிரச்சனை அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வெளிநாட்டு கம்பெனி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இப்போ வந்து வர்றாங்க. இப்போ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ஆயில் இருந்து நிலத்துல இருந்து எடுக்கிறதுக்கு வெளிநாட்டு கம்பெனி வந்துச்சுன்னா என்னெல்லாம் கிடைக்கும், டெக்னாலஜி வந்து கிடைக்கும், தொழில்நுட்பம் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து பெருகும். இப்போ அமெரிக்காக்காரன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ, ஸோ இப்போ அமெரிக்கா இருக்கு, இப்போ இந்தியாவில் முக்கியமாக சென்னை வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ கால் சென்டர் வந்து இருக்கு. ஸோ நம்ம இப்போ அமெரிக்காவில் ஒரு சில பேங்கிங் செக்டார் இருக்கும், அதுக்கு நம்ம வந்து இங்கேருந்து என்ன பண்ணுவோம், கால் சென்டர் ஒர்க் பண்ணி அந்த சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். நம்ம வந்து சர்வீஸ் செக்டாரில் நாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலமாக இந்தியாவுக்கு என்ன கிடைக்குது, இன்கம் வந்து கிடைக்குது. இப்போ அமெரிக்காவில் உள்ளவன் பெரிய பெரிய லெவலில் ப்ரோக்ராமிங்கு முக்கியமான டெசிஷன் அத்தாரிட்டியில் இருப்பான். நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கால் சென்டர் சர்வீஸ் சம்மந்தமான விஷயத்த நாம் இந்தியாவில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஆதாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிடைக்கும். அது மூலமாக நமக்கு பணம் சார்ந்த இப்போ அந்நிய செலவாணி அமெரிக்கா டாலரில் நமக்கு வந்து பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்நிய செலவாணி சார்ந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்நிய செலவாணி வந்து வருது, டெக்னாலஜி வருது, வேலை வாய்ப்பு வந்து பெருகுது, தொழில்நுட்பம் வந்து பெருகுது. இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தது. ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கிறதுக்கு பிற நாடுகளுக்கு வந்து போகிறாங்க. அப்போ இந்திய லெவலில் வந்து வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்டில் முதலீடு பண்ண சொல்லுதோ அந்த ஸ்டேட்டில் வந்து பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடே நம்ம வந்து முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன வரும், டைரெக்டாக வெளிநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ பிரைமரி செக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது, செகண்டரி செக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது, டெரிசரி செக்டார் அப்படின்னு இருக்கு. முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். முதல்நிலை தொழில் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்நிலை தொழில் இப்போ உங்கள் கிராமம் இருக்குது, உங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விவசாய நிலத்தில் 1 கிலோ தக்காளி வந்து விளைவிக்கிறீங்க, 1 கிலோ டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறீங்க. ஸோ விவசாயம் இயற்கையை சார்ந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அகெயின் செகண்டரி செக்டார், இந்த பிரைமரி செக்டார்ல செய்யப்பட்ட ஒரு பொருளை ப்ராடக்டா மாத்துறது, பொருளா மாற்றக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி 1 கிலோ இருக்கு, அந்த 1 கிலோவை என்ன பண்றீங்க, அரைச்சி சாஸா வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறீங்க. ரைட்டா? இதை வந்து பிரைமரி ப்ராடக்டை
பொருளா, அதாவது பிரைமரி இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை ப்ராடக்டா மாற்றும் பொழுது, ஓகே, உற்பத்தி பொருளா மாற்றும் போது அந்த தொழிலை என்ன சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். இதே இது உங்க நிலத்துல பருத்தி விளைவிக்கிறீங்க, பருத்தி பருத்தி பிக்கிறீங்க இல்லையா, அது வந்து பிரைமரி செக்டார், நேச்சுரல் பேஸ் பண்ணி இருக்கு. அதை என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டா ப்ராப்பரா என்ன பண்றீங்க, சட்டை வந்து தைக்கிறீங்க, அது வந்து என்னது மேனுஃபேக்சரிங் செக்டார். அந்த சட்டையை மார்க்கெட்ல போய் வந்து விற்கிறீங்க இல்லையா, ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 செக்டார் சேர்ந்தது தான் நம்முடைய இந்தியன் எக்கனாமி. இந்த மாதிரி பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிசரி செக்டார், 3 செக்டார், இது போக 2 செக்டார் இருக்கு. இப்போ பேஸு 3 செக்டாரை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. இந்த 3 செக்டாரை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் எக்கனாமி வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நேஷ்னல் இன்கம், பர்ச்சேசிங் வாங்கும் திறன் சார்ந்த விஷயங்கள், இன்ஃப்ளேஷன் பணவீக்கம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பார்ப்போம். இது எல்லாமே ஓவராலாக நம்ம இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டு லெவலில் நம்ம வந்து படிப்போம். ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமி இந்தியாவில் 2030 நம்ம ஒரு டார்கெட்டை வந்து வச்சுருக்கோம். இந்தியா ஓகே 2030 எக்கனாமி டார்கெட் சொல்லுங்க பார்ப்போம். என்ன டார்கெட்? கமெண்ட் பண்ணுறீங்களா? பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2030 இந்தியா வந்து என்ன டார்கெட் வந்து வச்சுருக்காங்க? ஜிடிபி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ட்ரில்லியன்? எத்தனை ட்ரில்லியன்? ஓகே, ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ இதில் எக்கனாமி இப்போ இந்த ட்ரில்லியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸில் வந்து பார்ப்போம். இந்த ட்ரில்லியன்னா எத்தனை ஜீரோ? 6, 12 ஜீரோ, 12 ஜீரோ. ஓகே, ஸோ அப்போ ட்ரில்லியன்னா என்ன? 1 மில்லியன். ஓகே, 1 மில்லியன், மில்லியன், 1 லட்சம்னா என்ன? இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி எக்கனாமி டார்கெட் வந்து வைக்கும்போது நமக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும், ரைட்டா? ஸோ அதனால் இது பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமியை பொறுத்தவரையில் ஒரு சில டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்களை என்ன பண்ணியிருக்காங்க, பூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா டாலர் தான் 5 ட்ரில்லியன். ஓகே, 5 ட்ரில்லியனுங்கிறது 5 × 10^12 அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ டார்கெட்டு நம்ம இந்திய பொருளாதாரத்தில் ஜிடிபியில் நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய டார்கெட், ரைட்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 5 ட்ரில்லியன் இந்தியன் எக்கனாமி. இது ஒவ்வொரு வருஷமும் 2024 5 ட்ரில்லியன், 2030 இவ்வளவு, 2040 உலக லெவலில் நாம் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து பக்காவான முறையில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம வந்து பூம் ஆக போகிறோம், எப்படி இதை வந்து ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி தேடுறேன்னு புரியுதா? எண்ட் வித் பிஏபின்னு வந்து கொடுக்குறேன். அப்படி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியன் கவர்மெண்ட் சார்ந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும், ரைட்டா? 2030 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி 2030 ஒரு டார்கெட் வந்து பார்க்கலாம். இது 1 ட்ரில்லியன் எக்கனாமி. ஸோ இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்டோட டார்கெட் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டார்கெட் என்ன, இது வந்து 2030 ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருஷம் வந்து எடுப்பாங்க. அதான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பக்காவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகள். இப்போ தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சரை 7 மண்டலங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் என்ன கிடைக்கும், மோட்டார் சார்ந்த விஷயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேமஸான விஷயங்கள் என்ன, மக்கள் தொகை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து மெயினாக வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ அதனால் இதான் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், படிக்கணும். நம்ம சாப்டருக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போயிட்டு பக்காவான முறையில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பேஸ் வந்து பார்த்தாச்சு, நாளை காலையில் மேக்ஸும் எக்கனாமியும் நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து படிக்கலாம். ஸோ இந்த காணொலிகளை நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து படிச்சுக்கோங்க.
ஸோ இந்திய பொருளாதாரத்தோட நிலை எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏராளமான வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து அவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. அவ்வளோ அன்பு உங்கள்கிட்ட வந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிது. உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, மரம் நட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆள். ஸோ என் மேலே இவ்வளோ அன்பா அப்படிங்கும்போது என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக வந்து இருக்கிறேன். இந்த இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு, கும்பகோணம் ஈவெண்ட். நான் வந்து என்னோட ஃபேஸையோ எதையுமே நான் வந்து பொது வெளியில் நான் கிளாஸ் எடுக்கும்போது காமிச்சது வந்து கிடையாது. ஆனாலும் இந்த டிபி நம்ம ஃபேஸ்புக்கில் என்னோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்து எவ்வளோ பேர் அன்பு செலுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து நேசிக்கிறாங்க, அது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுது. ப்ளஸ் வந்து சுரண்ட ஈவெண்ட் வந்து நடத்தினோம். என்னோட அக்கா பொண்ணு அனன்யாவுக்கு ஒரு அக்காலாம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து அவங்க கைப்பட வந்து தச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே வந்து இல்லை. நம்ம எல்லாரும் வந்து நல்லா இருப்போம். உங்களுடைய அன்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி. என்னால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டும் இந்த கல்விங்கிறது எல்லாருக்கும் எப்பவும் இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டே நைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அண்ணா லைப்ரரி மீட்டிங்கில் நம்ம இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டை கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ உழைப்போம். இந்த டாப்பிக்கை எப்படி படிங்க, இது எல்லா பக்கமும் ரீச் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய இம்பேக்டை சொசைட்டியில் வந்து உருவாக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் தமிழ்நாட்டில் இருந்து நிறையா மாணவர்கள் எளிமையான முறையில் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு பல தேர்வுகளை ஈஸியான முறையில் அணுக முடியும். ரைட்டா? அதற்கான உழைப்பு தான். ஸோ இந்த கான்செப்டை, ஐடியாலஜை நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. சிறப்பாக வந்து படிங்க. மீண்டும் நம்ம வந்து காலையில் நம்ம வந்து சந்திப்போம். ரைட்டா? ஸோ அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ நான் நோட்ஸு எந்தெந்த பக்கத்தில் படிக்கணும் அப்படிங்கக்கூடியது எல்லாமே அந்த டெஸ்ட் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சிறப்பாக வந்து படிங்க. நல்லா தூங்குங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. மைண்டை எப்போவுமே வந்து நல்லபடியாக வந்து ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து கிடைக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த தேர்வு பயணத்தை நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நல்லா படிங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு டெய்லி 2:30 ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு கொஷின் அனலைஸ் பண்ணுறதுக்கான பயிற்சி வந்து கொடுத்துருக்கேன். அதையும் டிஎன்பிசி படிக்கிறவங்க, குரூப் 1, குரூப் 2 படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியோட குரூப் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் இருங்க. அதாவது கம்யூனிட்டி வந்து இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் வந்து இருங்க, போதுமானது. அந்த கம்யூனிட்டியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஸோ ஒன்று இந்த டெலகிராம் குரூப்பில் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த குரூப்பில் இப்போ நான் கொடுக்கக்கூடிய குரூப்பில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எப்போ போடுறேன், என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய கோர் ஐடியா தெரியும். ஒன்று டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்யூனிட்டி வாட்ஸ்அப்பில் வந்து இருங்க. நான் கிளாஸ் போட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து போடுவேன். ப்ளஸ் டெஸ்ட் குரூப்லேயே வந்து போடுவேன். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. இதோட முடிச்சுக்கிடுவோம். நான் நைட்டு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். ரைட்டா? தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much, bro. தேங்க்யூ. Thank you, girl.